கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். Let's turn our Bibles to Ecclesiastes chapter 5 verse 1. Let's also turn our Bibles to Matthew chapter 5. இது ரெண்டும் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு சபைக்கு செல்லும்போது எப்படி செல்லணும்னு ஒன்று, ரெண்டாவது எதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதையும் நாம் பார்ப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமையென்று அறியாதிருக்கிறார்கள். போதும். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறோம், நிறைய ஜபிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்றது சோதித்தறிந்து இல்லாட்டி நலமானதை நம்ம பிடித்துக்கொள்ள நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அதை குறித்து தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலான்னு நினைக்கிறோம். எத்தனையோ பேர் எல்லாம் ஜபிப்போம், ஆனால் எந்த மாதிரி ஜபம் கர்த்தருக்கு பிரியப்பானதுன்றதை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்போ எல்லோரும் ஜபம் பண்ணுறதுக்கு தேவாலயத்துக்கு வரோம். உபவாச கூட்டம், எல்லா விதமான கூட்டங்கள் எல்லாம் இருக்குது, விதவிதமான கூட்டங்கள்லாம் வருது. எதுக்கு வர்றோம்? பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் கேதரிங்? இது இங்கே அதுதான் இங்கே போட்டிருக்கு, உன் நடையை காத்துக்கொள். எப்படி நீ வருகிறாய், எதுக்கு வருகிற, எதுக்காக நீ தேவனிடத்தில் வேண்டிக்கொண்டிருக்கிற? இதுதான் நம்ம Matthew 5th சாப்டரில் இது இயேசு எப்படி சொல்லுகிறாருன்னு பார்ப்போம். லெட்ஸ் டர்ன் our Bibles to Matthew 5th chapter 13வது வசனத்தில் வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? ஒரு சால்ட்டி லைஃப். சால்ட்டி லைஃப்னா, சால்ட் மீன்ஸ் டேஸ்டி. ஒரு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் சால்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் டேஸ்ட் இருக்காது. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா சால்ட்டி லைஃபாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதாவது ஒரு கர்த்தர் எதிர்பார்க்குற மாதிரி ஜீவிக்கிற வாழ்க்கை, அதை சால்ட்டின்னு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். சரி, 2வது வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம என்ன ஜெபம் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும்னா, we are lights. God expects us to be like lights. அப்போ நம்ம மேலே ஏறி இல்லாட்டி நம்ம ஜெபம் பண்ணும்போது இல்லாட்டி நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்னு கேட்டால் லைட் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பிரகாசிக்கிற மாதிரி இருக்கணும். இதை பார்க்கறதுக்கு தான் ஏன்னா இதை பார்த்து அநேகர் கிறிஸ்தவன்ட வருவாங்க. இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? let us earnestly meditate in our heart how we are living. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏனென்றால் இதை சொன்னது வேறு யாரும் கிடையாது. இதை சொன்னது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் அல்ல, அது அருகே இருக்க தேவன் தான் சொல்கிறாரு. அப்போ அடுத்த வாசிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீ மலை மேலே இருக்கிற, உன்னை எல்லாம் பார்ப்பாங்க. உன்னை எல்லாரும் பார்க்கறனால நீ மறைஞ்சி இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்க முடியாது. நீ வெளிச்சமாக தான் இருக்கணும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்கு இந்த நம்ம பண்ணுகிற ஜபமும் அப்படி தான் இருக்கணும். இது எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் டு அவர் ஹார்ட். இருதயத்தோடு கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம இருதயம் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம என்ன தான் ஏறெடுத்தாலும் ஜபம். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது,
எல்லாத்துக்கும் மேலாக இருதயத்தை பார்க்கிறவர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் மேலாக அதை பார்த்து தான் பதில் கொடுப்பார். இன்றைக்கி நம்ம எப்படி வேணால் நடந்துக்கிட்டு எப்படி வேணால் இருந்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு we can காரியத்தை சாதிக்கலாம் நினச்சோம்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறோம், விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்காது, இல்லாட்டி யாரையும் இது பண்ண முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம பண்ணுகிற ஜெபமும் நம்ம இருதயத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம பண்ணுற ஜெபம் நம்ம விசுவாசித்து பண்ணுவோம்னா அதுக்கு பதில் வேறு. ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்கணும் உலகத்தில். நான் இப்போ வரேன், இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னால் வந்துட்டு நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, இதில் பார்க்குறாங்க நிறைய பேர். இதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஜஸ்ட் I think it's left lot to be desired. I don't think God will honor that prayer or anything. What today God wants from me? நீ கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னுடைய இருதயத்தின் சுத்தத்துக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. இப்போ என் இருதயம் க்ளீனாக இருக்குதா? இப்போ க்ளீனாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு செட் ரைட் திங். இப்போ அதை தான் வாசிப்போம், ஒவ்வொன்றா வாசிப்போம். இப்போ இந்த ஒரு வசனம் இருக்குது, அடுத்தது வாசிக்குமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ அது நற்கிரியை. நம்மகிட்ட என்ன கிரியை இருக்கணும்? நல்ல கிரியை இருக்கணும். அந்த கிரியை பார்த்து மனுஷர் சொல்லுங்களேன். இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அதாவது அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லணும்னா, என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். அல்லது என் இருதயமும் என் வாழ்க்கையும் சேர்ந்து நானும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இதாக இருக்கணும். அப்போ தான் அதில் அவர் பிரியமாக இருப்பார். இது இல்லைன்னு சொன்னால் நம்ம பண்ணுறது அவ்வளவும் இட்ஸ் அ சீன், இட்ஸ் லைக் அ ட்ராமா. நம்மளே ஏமாற்றிக்கிட்டு எஸ் வி ஆர் டூயிங் இட், வி திங்க் ஆனஸ்ட்லி வி ஆர் ஆன்சரிங் இட். ஆனால் இங்கே கர்த்தர் எதிர்பார்க்கறது வேறு மாதிரி. யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோம்? கர்த்தருக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். நமக்கு ஜெபம் பண்ணுறோம்னா நமங்களே பேசிக்கிறோமா? இல்லாட்டி நம்ம மனுஷர் காண வேண்டும் ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. கர்த்தர் நம்மை பாடம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார், நம்ம ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். அவருக்கு செவி கொடுத்தா தான் இங்கே வேலை நடக்கும். ஆகவே அவருக்காக மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், தவிர்த்து மற்ற எந்த காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ண போகிறதில்ல. அப்போ ஜெபம் பண்ணுகிற நாம் எப்படி ஜெபம் பண்ண வேணும்? நம்ம ஹவு மை ஹார்ட் இஸ் தேர், வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட் காட், நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த பார்க்க வேணும். இதில் தான் நம்ம இருதயம் இதாக இருக்குமே தவிர்த்து, அதுதான் அவர் லைட்ன்றார். லெட் யூர் ஹார்ட் லைட் அண்ட் பி ஷைனிங் பிஃபோர் மீ அப்படின்றார். அடுத்தது பசி. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். இது கேட்டவுடனே நம்ம இப்போ நம்ம ஹைப்பர் கிரேஸ் ஆளுங்களுக்கு ஒரு மாதிரி இது இருக்கும். நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு இல்லை, காட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட் இஸ் a king. Whatever proceeded from his mouth is not going to go waste. It is going to stay there. நீங்கள் ஒரு பாருங்கள், ஒரு ராஜா அவருடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு புறப்பட்டுச்சுன்னா, இப்போ அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, ஆதாமே நீ பழத்தை சாப்பிட்ட நாளில் நீ சாவ. இன்றைக்கு வரைக்கும் அதை யாராவது அதுக்கு எடுக்க முடியல. ஆனால் அந்த சாவலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணார்? அவரே வந்தார்.
அவரே வந்து பூமிக்கு வந்து அவரும் மனுஷனில் ஒருத்தராக வந்து அதுலேருந்து அவர் ஆன்டிடோட் அது கொடுப்பார். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் கர்த்தர்ன்ற ஒரு வார்த்தை இருக்காது. அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, யூதர்களை அழிக்கிறதுக்கு அகாஸ்வேரு ராஜா ஆகான் மூலமாக ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுத்துட்றான். அந்த ப்ரொக்ளமேஷனை சொல்லும்போது அதை அவன் சொல்கிறது என்னென்னா, எந்த ராஜாவினாலேயே செல்ல பண்ணக்கூடியது. ஈவன் God is a king and he cannot withdraw the thing. What he has given in the first covenant, he cannot withdraw. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, I have come to fulfill the thing. அதை ஒரு மனுஷனாக வந்து எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாது? அது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால நான் அதை நிறைவேற்றிட்டு நான் புது மெத்தடாலஜி உங்களுக்கு கொடுக்குறேன், இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் நடந்தது. இப்போ படிச்சுங்க, இந்த கான்டெக்ட்லேருந்து பாருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இது ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதுக்கு தான் இயேசு வந்தார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் வளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் வந்து மரணம் அடைய வேண்டும் என்றால் அது நிறைவேற்றுறதுக்கு ஒரு இது வேணும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ பாவம் செய்தோடனே அந்த ஆத்மா சாகும். இது தேவனுடைய இட்டர்னல் நியதி. இதை அவரால் மாற்ற முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, மாற்றுறதுக்கு அவர் அனுப்பலை, அவர் நிறைவேற்றுறதுக்காக அனுப்பிச்சார். இதுதான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றி போட்டார் சொல்லிட்டு நம்ம இஷ்டப்பட இது வந்து ஒரு தந்திரமான கட்டுக்கதையை பிசாசானவன் கிளப்பி விட்டது. இங்கே அவரே சொல்கிறாரு, இதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்தேன். சரி, இப்போ எப்படி நிறைவேற்றுறாருன்னு பாருங்கள். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களுக்கு தவறா போதிச்சேன்னா பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் சொல்லுவேன். சிறியவன் என்ன கணக்கு போட்டுருவார். இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், நாட் ஃப்ரம் யூ பீப்புள். நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது, கர்த்தர் தான் ஜட்ஜ் பண்ண முடியாது. நியாய விசாரணையில் அவர் தான் நியாயம் விசாரிப்பார்.